أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. இரண்டாவது அக்கபா பைஅத் உறுதிமொழி. மதீனாவில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அழைப்பு பணியாலும் முஸ்லிம்களின் முயற்சியாலும் ஒவ்வொரு வீடுகளிலும் இஸ்லாம் மற்றும் நபிகளாரை பற்றிய பேச்சுதான் எப்போதும் நடைபெறலானது. இஸ்லாமின் அருமையை உணர்ந்த மக்கள் ஈமானை ஏற்றார்கள். நபவி 13ஆம் ஆண்டு முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 70க்கும் அதிகமான முஸ்லிம்களுடன் ஹஜ்ஜு செய்வதற்காக மக்கா வந்தார்கள். இந்த குழுவில் அவுஸ் ஹஜ்ரஜ் கோத்திரத்தாரின் இணை வைப்பாளர்களும் இருந்தனர். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இரவு நேரத்தில் அக்கபா கணவாய் வந்து முஸ்லிம்களை சந்தித்தனர். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களை நோக்கி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சமுதாயத்தில் மிகவும் கௌரவமானவர். எங்கள் உயிருக்கும் மேலாக அவரை நாங்கள் பாதுகாக்கிறோம். இப்போது அவர் உங்களிடம் வர விரும்புகிறார். அவரை நீங்கள் முழுமையாக பாதுகாக்க உறுதியளித்தால் நல்லது, இல்லையெனில் தெளிவாக கூறிவிடுங்கள் என்றார். அதற்கு அன்சாரிகள், தாங்கள் கூறியதை செவியுற்றோம், இப்போது நபிகளார் ஏதாவது கூறட்டும் என்றார். அந்த சமயம் அன்னலார் குர்ஆனை ஓதிக்காட்டி அவர்கள் இஸ்லாமை ஏற்றிட ஆர்வம் மூட்டினார்கள். அதன் பிறகு அன்னலார், நீங்கள் எனது தோழர்களுக்கு தங்க இடம் தந்து அவர்களை பாதுகாத்திட வேண்டும். இன்பத்திலும் துன்பத்திலும் என்னை பின்பற்றிட வேண்டும். இதுவே எனது விருப்பம் என்றார்கள். அறிவுரையை கேட்ட அன்சாரிகள் அகமகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அன்னலாரின் திருக்கரத்தில் பைஅத் செய்தார்கள். பிறகு இஸ்லாமிய பிரச்சார பணிக்காக இவர்களில் 12 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். இரண்டாவதாக அன்னலாரின் அற்புதம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகசூல் அபிவிருத்தி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்ததாவது, என் தந்தை அதிக கடன் வாங்கிய நிலையில் உஹது போரில் ஷஹீதாகிவிட்டார்கள். எனது தோட்டத்தில் பேரித்தம்பலங்களால் கடனை நிறைவேற்ற முடியாது. மகசூல் காலமும் வந்தது. அன்னலாரிடம் சென்று நிலைமையை எடுத்து கூறினேன். அதற்கு அன்னலார், நீங்கள் சென்று பேரித்தங்குலைகளை அறுத்து தனித்தனி குவியலாக வைத்திடுங்கள் என்றார்கள். நான் சென்று அவ்வாறே செய்தேன். பிறகு அங்கு வந்த அன்னலார் பெரிய குவியல் அருகில் சென்று அதை 3 முறை சுற்றி வந்தார்கள். பிறகு அதன் அருகில் அமர்ந்து கொண்டு, கடன் கொடுத்தவர்களுக்கு பேரித்தம்பழத்தை கொடுங்கள் என்றார்கள். நான் பழத்தை நிறுத்தி கொடுக்க ஆரம்பித்தேன். இதன் மூலம் என் தந்தை பட்ட கடன் முழுவதும் நிறைவேறிட வல்ல அல்லாஹ் அருள் புரிந்தான். ஆனால் பல குவியல்கள் அப்படியே இருந்தன. சுப்ஹானல்லாஹ். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. தொழுகையின் முக்கியத்துவம். தொழுகையின்றி தீன் இல்லை. மனித உடலில் தலை போன்று தீனுக்கு தொழுகை அவசியம் என நபி அவர்கள் கூறினார்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. சொர்க்கம் அடைந்திட துவா. சொர்க்கத்தை அடைந்திட இந்த துவாவை மிகுதமாக ஓதவும். வஜஅலனி மின் வரசதி ஜன்னத்தி நஈம். பொருள், யா அல்லாஹ், என்னை சொர்க்கத்தின் அருட்கொடைகளுக்கு வாரிசாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. ஹலாலான பணத்தால் பள்ளிவாசல் கட்டுதல். ஹலாலான வருமானத்தின் மூலமாக பள்ளிவாசலை கட்டி தருபவருக்காக அல்லாஹ் தஆலா சுவனத்தில் முத்துக்களாலும் மாணிக்கத்தாலும் ஒரு வீட்டை கட்டி தருவான். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. நல்லதும் தீயதும் சமமாக முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எவர் தீமைகள் செய்கிறார்களோ அவர்களை, எவர் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சமமாக நாம் ஆக்கிடுவோம் என்று
அவர்கள் எண்ணுகிறார்களா? அவர்கள் உயிருடன் இருப்பதும் மரணம் அடைவதும் சமமே. அவர்கள் முடிவு செய்து கொண்டது மிகவும் கெட்டதாகும். 7வதாக உலகத்தை பற்றி. உலகம் தற்காலிகமானதும் மறுமை நிலையானது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், இவ்வுலக வாழ்க்கை அற்ப நாட்கள்தான், ஆனால் மறுமையோ அதுதான் நிலையான வீடாகும். 8வதாக மறுமையை பற்றி. நிரந்தரமான சொர்க்கம் மற்றும் நரகம். நபி அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா சுவனத்தாரை சுவனத்திலும் நரகத்தாரை நரகத்திலும் புகச் செய்வான். பிறகு அவர்களிடையே ஒரு அறிவிப்பாளர், சுவனத்தாரே, இனி உங்களுக்கு மரணமே வராது, நரகத்தாரே, உங்களுக்கும் மரணமே வராது என்று அறிவிப்பார். நீங்கள் எங்குள்ளீர்களோ அங்கேயே நிரந்தரமாக இருப்பீர்கள். 9வதாக நபி வழி மருத்துவம். பேரித்தம்பழ சிகிச்சை. பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு பேரித்தம்பழத்தை உண்ணக் கொடுங்கள், உலர்ந்த பழமாக இருந்தாலும் சரியே. கருத்துரை: குழந்தை பிறந்ததும் பேரித்தம்பழம் சாப்பிடுவதால் பெண்களில் வயிற்றிலுள்ள கெட்ட உதிரம் வெளியேறி பலவீனமும் நீங்குகிறது. 10வதாக அன்னலாரின் அறிவுரை. மார்க்கப்பற்றுள்ளவரை மணப்பீராக. 4 விஷயங்களுக்காக பெண்கள் மணமுடிக்கப்படுகிறார்கள்: அவளின் செல்வத்திற்காக, பாரம்பரியத்திற்காக, அழகுக்காக, மார்க்கத்திற்காக. ஆகவே மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை மணம் செய்து வெற்றி பெறுங்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.